ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன ஃபிஷிங் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கட் ஃபிஷிங் தான். ஸ்னேக்கட் ஃபிஷிங்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஏரியாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஸ்னேக்கட் ஃபிஷிங்லாம் போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி அது விடிகிற டைமில் நம்ம வந்து அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா மீன் ஆக்டிவிட்டியாக இருக்கும், அது நம்ம வந்து மீன் நிறையா பிடிக்கவும் செய்யலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷிங் பண்ண போகிற லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மடைன்னு சொல்லுவாங்க. அது போக பார்த்திங்கன்னா இது ஒரு பாலம், அதாவது பார்த்திங்கன்னா ரோட்டு சைடில் உள்ள ஒரு பாலம் தான் இது. ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு தண்ணி போகும். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா மீன்கள்லாம் அந்த சைடு செடி, அந்த செடி கொலைகளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சைடில் நிற்கும். நம்ம அந்த செடி ஒட்டி எப்படி போட்டனாலே மீன் அடிக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா லைவ் ஸ்ட்ரைக் சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம். வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் தெளிவாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ எடுக்கிறோம், அதனால் கொஞ்சம் குவாலிட்டியான கம்மியாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஓகே நண்பர்களே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் ஒரே ஒரு நானும் போட்டுக்கிறேன் அந்த மீனை பிடிச்சிட்டு. ஃபஸ்ட்டு கேஸ்ட் நண்பர்களே, ஐயோ ஃபஸ்ட்டு கேட்டு செடிக்குள்ளே விடுது. ஐயோ ஃபஸ்ட்டு அடி, என்ன அடி? ஃபஸ்ட்டு கேஸ்ட்டுக்கு அடியா? சரி கட்டிதான். அதை வச்சு அடிச்சு நீ அவ்வளோ களைஞ்சு ஓடிடும். சரி இதை தாங்க சாக்கு சாக்கு கொண்டா, கரெக்டாக விழுந்துட்டு கீழே. அந்த தவளையா தூக்கப்பு எப்படி ஆகும் தெரியல. மஞ்சள் ஃப்ராகு. வா சார், இறங்காத களையும். சரி வா வா வா. சட்டை பைக்குள்ள போயிட்டு சொல்லி கொடு. விரால்ண்ணே, இது விரால். இது விரால். விரால் பாக்குறியா? நீ முள்ளு போட்டால இந்த சைஸுக்கு எப்படி இறங்குது பாரு. இறங்குதாங்க. அடிச்சீங்களா? வரிசை இறங்கும் நினைக்கிறேன். சார் சைட்லேயே போட்டியில கொஞ்சம் அடித்து பார்த்தடின்னு இல்லை சொல்கிறேன். அது எப்படி ஊக்கப்பாகுன்னு தெரில. சார் ஓட்டானே சார்.
அப்புறம் அதே பாஸ்வேர்ட்ல போனேன். வருது. அதுக்குள்ள போயிரு, நீ அதுக்குள்ள மெதுவாக சுண்டு, சும்மா அடி, மெதுவாக சுண்டுங்க பாரு. நீ எப்பவும் போல அடி, கொஞ்சம் உள்ள இறங்க விட்டு அடி, அதை எடுத்துக்கலாம், சின்னதாக தான் ஈஸியாக வந்துடும். நீ வாயில உள்ள மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவாக அடிச்சுன்னா ஒரு வருது பாருங்க, வருது, பின்னாடியே வருது, சரியான சைஸ், பின்னாடியே வந்துட்டு அப்படியே போகுது, பின்னாடியே வருது சார், டிங்கு 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 பின்னாடியே வந்துட்டு அது விட்டா கடிக்காது. ஆமாம், மேலே கட்டுறாங்கண்ணா, நான் கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் சேம் சைஸாக இருக்குது. அப்போ தூங்கினா ஓரளவு நல்ல சைஸ். இறங்கினதை பற்றியா அதில் கலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். வருது வருது வருது. முன்னாடியே வருது, ஆனால் எடுக்கலை. சின்னது கோமண்டக்கா இன்னும் இருக்கான்னு பாரு, இன்னும் வந்துடுது. இது 2000 இது ஆகிட்டானா ஓகே ஏறலண்ணா. அடிச்சா பொம்மையை போடலாட்டி பொம்மை எடுத்து மாட்டிக்கோ. என்னோடய பிரதரோட ஃப்ராக் பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ராக் தான் இப்போ யூஸ் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து அடித்து பார்த்தீங்கன்னா லாக் ஆக மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம ஃபிஷ்ஷிங் இதே இடத்துல பண்ணும்போது அவனோட ஃப்ராகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் அடித்து அத்துட்டு போயிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்கப் பண்ணும்போது அதுலேருந்து அத்து கட் ஆகிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கிராங்க் பேட் யூஸ் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்ட் லூர் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த லூரை தான் பார்த்தீங்கன்னா போடுறான். அவனுக்கும் மீன் அடிக்க என்னன்னு பார்க்கலாம், அடித்து அதையும் காட்டுறேன்.
மாற்றி மாற்றி போட்டு களைஞ்சி போயிடாம கலையாண்டு நல்லா அடிக்குது ரொம்ப தவளை தான் இல்லை இன்னொரு மக்கள் கெண்டம்னு வந்து பார்த்தியா இல்லையா என்ன இருக்குல்ல நம்ம சரியான கெண்டம்னு கிடக்கு அதை அடுத்து அடிக்கணும் நம்ம சென்று நான் அடிக்கிறேன் என்னாச்சு கீழே இறங்கிடல சார் எந்த தவளை பச்சையா எங்க கிடக்கு தவளைதானா இருக்கு ரோஸ் கலர்ல இருக்கு தவளை மாதிரி எனக்கு தெரியல சரி கொஞ்ச நேரத்துக்கு இப்படி அதுக்கு அதை போய் பார்த்துட்டு சரி இறங்கி எடு அது தவளை தானு பார்த்துட்டு எடு இறங்கி இருந்தாலும் களைச்சி விட்டு நிற்காத நீ கீழே இருந்து அடிச்சா கூட உனக்கு லாக் ஆகும் சார் இந்த மேலே இருந்து அடிக்கிறதுனால தான் அவ்வளோ லாக் ஆக மாட்டேங்குது அது ரோஸ் கலர்ல இருக்கு அது ஆரஞ்சு கலர் இப்போ தான் ஃபஸ்ட்டு 2 கேஸ்ட் போட்டிருக்கோம் 2 கேஸ்ட்டுமே மீன் அடிக்கலை கரெக்டாக நான் உங்ககிட்ட விட்டா இங்கே அடிக்க மாட்டேங்க பொறுமையாக இல்லை உள்ள போட்டு வச்சா உள்ளுக்குள்ளே போட்டு விட்டாங்க மாடியாங்க சென்டர் அடிக்காதுண்ணே சென்டரில் உள்ள மீன் கடிக்காது இந்த செடிக்குள்ள உள்ள மீன் மட்டும் தான் கடிக்கும் அதுக்கு தான் அதில் போடுறேன் என்னோட சென்டர் இருந்தாலே கடிக்கும் ரோஸ் கலர்ல கிடக்கு அது ஆரஞ்சு கலர் நீ வேற அது மிதக்கலாம் செய்யாது மாட்டி தட்டிட்டு கிடக்கு அது ஒரு ஆரஞ்சு கலர் சார் பைத்தியம் விட்டு வந்தால டென்ஷன் ஆகிட்டு இருந்தது இன்னைக்கு கொடுவாங்க திரும்பி மீன் போட போட அடிச்சிச்சு அடுத்து எடுக்க மாட்டேங்க சார்
ஒன்று கூட அடிக்கல. தொன்று எப்படி அடிச்சிச்சு நேற்று? இன்னைக்கு ஒன்றும் அடிக்க மாட்டேங்குது. ஆனால் போட போட மீன் அடிச்சு அதுக்கு கூட அடிக்கவே மாட்டேங்குது. லாங் அடிக்கிறதுக்கும் ஃப்ராகே கிடையாது. ஃப்ராக் நம்ம ஒன்று இடத்துல அடித்தா அது ஒரு இடத்துக்கு போகுது. எங்க அடிக்க போற? அங்கே அடிச்சு போயிரு. ஆனால் நல்லா விட்டு அடி, ஊக்காகணும்ல. நண்பர்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ விரால் மீன்கள் பிடிச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg அந்த ரேஞ்சில் பிடிச்சிருந்தோம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.